கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமென். 9 வரங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுறாரு? தருகிறார், பரிசாக தருகிறார். அது ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது. கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரின் பரிசுகள். பரிசுத்த ஆவியானவர் தருகிற பரிசுகள் இருக்குது. ஆனால் நம்ம தமிழில் வரங்கள்னு சொல்லும்போது இன்னும் அதோடைய வேல்யூ ஜாஸ்தி இல்லையா? தாளந்துகள், அதுவே என்ன டேலண்ட்ஸை காட்டிலும் வரங்கள்னு சொல்லும்போது அது இங்கிலீஷில் அவ்வளோ கிஃப்ட்ன்றது அவ்வளோ பெருசாக சரியாக வரலை. அவ்வளோ பெரிய வரங்கள்னு என்னது? கர்த்தர் மாத்திரமே தந்தாதான் உண்டு இல்லையா? ஒரு கிஃப்ட்ன்றது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது வரம்ன்றது கர்த்தர் மாத்திரமே தரக்கூடிய ஒரு காரியம்னு. விசுவாச வரம். முதல்ல நம்ம விசுவாசம் அப்படின்னா நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நம்ம பார்க்கும் பொழுது அங்கே 9 கனிகளில் விசுவாசம்னு இருக்குது. அப்போ அந்த விசுவாசத்தின் கனிக்கும் இந்த விசுவாச வரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம அறிந்து கொண்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். விசுவாசத்தின் கனின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் உண்டு, விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டு. நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், நான் உயிரோடு கூட நான் எழும்புவேன், நான் பரலோகத்துக்கு போவேன், என் இயேசுராஜாவோடு கூட நான் மகிமையில் பிரவேசிப்பேன்றது விசுவாச கனி. அது எல்லாருக்குமே இருக்கும். இது எல்லா விசுவாசிகளுக்கும் உள்ளது இந்த விசுவாச கனி. ஆனால் விசுவாச வரம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்மலையை பார்த்து பேசுறது, கடலுக்கு நேராக கையை நீட்டுறது, யோர்தானில் போய் காலை மிதிக்கிறது, இது பிரியும்னு சொல்லி அதீதமான ஒரு நம்பிக்கை. இது கர்த்தர் மாத்திரம் தந்தாதான் உண்டு. ஏற்கனவே பார்க்குறோம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்கள்ன்றான். கிருபையா கர்த்தர் கொடுக்கிறது. அதற்கு பாத்திரவான நம்ம இல்லை, அதுக்கு பாத்திரவான நம்ம இல்லை. நம்ம தகுதிக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் கொடுக்கக்கூடிய காரியம் இது. கிருபையின் வரங்கள்னு 9 வரங்களுமே கிருபையின் வரங்கள் தான். அதில் இந்த விசுவாச வரமும் அறிவை உணர்த்தும் வசனமும் ஞானத்தை போதிக்கும் வசனமும் மோஸ்ட் கிரேசியஸ் கிஃப்ட்ஸ். கர்த்தர் யார் மேலே கிருபையாக இருப்பாரோ அவன் மேலே தான் கிருபையாக இருப்பார். அவர் யார் மேலே இரக்கமாக இருப்பாரோ அவன் மேலே இரக்கமாக இருப்பார். அவங்களுக்கு மாத்திரமே கிடைக்கக்கூடிய வரங்கள் இது. இது கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு பாத்திரமான கர்த்தர் நம்மளை உருவாக்கினாதான் உண்டு. இவனுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நம்ம மனுஷன் பார்க்குற மாதிரி பார்த்தோம்னா இவனுக்கு கிடைக்குமா, இவனுக்கெல்லாம் கிடைக்காது, இவனுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் நிர்ணயிக்கவே முடியாது. கர்த்தர் யாருக்கு அந்த வரங்களை கொண்டாந்து கொடுப்பாருன்னு ஒருத்தராலும் சொல்ல முடியாது. மோஸ்ட் கிரேசியஸ் கிஃப்ட்ஸ். இந்த கிஃப்ட் கிடைக்கிறது உலகத்தில் விரல் விட்டு எண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எனக்கு சொல்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறது கூட எனக்கு யாரும் தெரியலை. எனக்கு மோஸ்ட் கிரேசியஸ் கிஃப்ட்ஸ். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கலாம். யாருக்கு கொடுப்பாருன்னு தெரியாது. கவனமாக கேளுங்க. கவனமாக கேட்டீங்கன்னா, நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா அப்போ தான் அது அறிந்து கொள்ள முடியும். இது கவனமாக யார் கர்த்தரை நோக்கி பார்க்குறானோ, இப்போ ஜெபிச்சார் பாஸ்டர் சாம், உம்மை நோக்கி பார்த்தவர்களின் முகம் பிரகாசமடையும். அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லை. இந்த வார்த்தைக்குள்ள சகலமும் இருக்குது. இது என் தேவன் பரம தகப்பனுடைய வார்த்தைன்னு யாரு நோக்கி பார்க்குறானோ அவனுக்கு நோக்கி இந்த வரம் கடந்து வரும். ஆமென். மோஸ்ட் கிரேசியஸ் கிருபையின் வரங்கள். கிருபையின் வரங்கள் கர்த்தர் கிருபையாக கொடுக்கக்கூடிய வரம் இது. இதுக்கு நம்ம பாத்திரவான் கிடையாது. பாத்திரவான் கிடையாது. மனுஷன் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டார். மனுஷன் பார்க்குற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டார். அப்படி கொடுக்கக்கூடியது இந்த விசுவாச வரம். இப்போ நம்ம பார்க்க போகிறது விசுவாச வரம். கண்மலையை பார்த்து பேசுறது. பார்த்தீங்கன்னா மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18 22. மத்தேயு 21 18 22. காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு
அதனிடத்திற் போய் அதிலே இலைகளின்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. பாருங்க, அத்திமரத்தை பார்த்து அவர் என்ன பண்றாரு? என்ன பேசுறாரு அவரு? இனி ஒரு கால் உன்னிடத்தில் கனி உண்டாக இருக்காத கடவுதுன்னாரு. உடனே அது என்ன ஆயிடுச்சு? பட்டே போயிடுச்சு. கனி உண்டாக கடவுன்னு தான் சொன்னாரு. கனி இனிமே உண்டாகக்கூடாதுன்னாரு. அவ்வளோதான். இனிமேல் உன்ட்ட கனி உண்டாகாது, இந்த மரத்தில் இனிமேல் கனி உண்டாகாதுனார். ஆனால் வச்சு மரமே பட்டு போயிடுச்சு. அப்போ அவ்வளவு வல்லமை என்ன இருந்துச்சு அந்த வார்த்தைக்குள்ளேருந்து? அவ்வளோ ஒரு வல்லமை போய் அதை பட்டு போக வச்சிருச்சு. தொடர்ந்து படிங்க. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வந்த தேவன் பேசி இது நடக்குது. இதை பார்த்து சீஷர்கள் பார்க்குறாங்க, இந்த அத்திமரம் எவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இயேசு என்ன பண்ணுறார்? இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு செய்ததை செய்வதுமெல்லாம் இதை நீங்கள் செய்வீங்க. அது இல்லாமல் மலையை பார்த்து, இது ஒரு மரம் தான், ஆனால் நீங்கள் மலையை பார்த்து என்ன பண்ணலாம்? என்ன சொல்லலாம்? சமுத்திரத்திலே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகுன்றார். ஆமென். அவ்வளவு வல்லமையை உனக்கு கொடுக்க கர்த்தர் தயாராக இருக்கிறேன்றார். நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன்றார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். விசுவாசத்தோடு கூட கேளுன்றார். நம்பிக்கையோடு கூட கேளுன்றார். இந்த விசுவாசத்தை இயேசு மாத்திரம்தான் தர முடியும். எபிரேயர் 12:1 பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்து. நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கொடுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். எபிரேயர் 11:1 சொல்றாரு, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. காணாததை நம்புறது. நம்ம நேற்றே பார்த்தோம். நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இப்ப பரிசுத்த ஆவியாக தேவன் இருக்கிறார். மாம்சத்தில் தேவன் 2013 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் இப்போ எப்படி இருக்காரு? பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியாக இருக்கிற கர்த்தரை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம் இல்லையா? இங்கே காற்று எப்படி இருக்குது? அந்த காற்று இருக்குது, நம்ம பார்க்க முடியுதா? இல்லை, ஆனால் நம்புகிறோம். அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறோம்? நம்ம நம்புகிறோம். காணாததை நம்புறது தான் விசுவாசம். ஆமென் இல்லையா? காணாததை நம்புறது தான் விசுவாசம். இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, ரட்சிக்கப்படாதவங்க, இயேசு அறியாதவங்க, இப்போ அவங்க டயர்லாம் தட்டி பார்த்து ஏறுறாங்க. டயர்லாம் தட்டி பார்த்துட்டு ஏறுறதில்ல. இது காற்றெல்லாம் சரியாக இருக்கா, பஞ்சர் ஆகிருக்கான்னு பார்க்குறதில்ல. எங்கேயாவது உருண்டு ஓடிடுமான்னு நட்டு போல்ட்டெல்லாம் யாரும் சரி பார்க்குறதில்ல. டிரைவரை பார்க்குறாங்களா, நல்லா ஓட்டுவாரா வைப்பாரான்னு? இல்லை. அப்போ அவனுக்கும் விசுவாசம் இருக்கா இல்லையா? காணாமல் தானே நம்புகிறான். அவன் கண்டா நம்புகிறான்? இல்லை. ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினில் போகிற யாராவது இன்ஜின் டிரைவரை பார்த்துருக்கீங்களா? இன்ஜின் டிரைவரை பார்த்துட்டா ஏறுறீங்க? யாராவது இன்ஜின் டிரைவரை பார்த்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இன்ஜின் டிரைவரை பார்க்காம தான் ஏறுறோம். அதிகமாக ஃப்ளைட்டில் போகிறது சிவம் பிரதர். என்னைக்காவது பைலட்டை போய் பார்த்துருக்கீங்களா? பைலட் இருக்கிறானே பார்க்கல, பைலட் இருப்பான்னு என்ன பண்ணுறாரு? காணாத நம்புறாரு. புறஜாதிகள் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க? இயேசு அறியாதவங்களும் உட்காராங்க. அப்போ அந்த விசுவாசம், அதுவும் விசுவாசம் தானே. காணாத நம்புறது தான் விசுவாசம்ன்றீங்க. அப்போ அந்த விசுவாசத்துக்கும் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவங்களெலாம் மனதில் வருகிற ஒரு எண்ணம், மனசில் வர ஒரு எண்ணம், இட்ஸ் எ தாட். அது ஒரு எண்ணம், அவ்வளோதான். அவங்களுக்கு என்னன்னா, எல்லாருமா போய் என்ன பண்ணிடுறாங்க? புளிய மரத்தில் போய் இடிச்சிடுவான், அவர் ஒரு மனுஷன் தானே, அவர் உயிரையும் காப்பாற்ற முடியல டிரைவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃப்ளைட் எல்லாமே போய் கடலுக்குள்ளே எவ்வளோ போகுது, எல்லா ட்ரெயினுமே தடம் புரண்டு போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய எண்ணம். ஆனால் நமக்குள்ளது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் 4:13 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவி, the spirit of faith, அழகா சொல்றான். எங்க இருக்கு? பரிசுத்த ஆவியினால நம்ம அபிஷேகிக்கப்படும் பொழுது
நமக்குள்ள அவருடைய விசுவாசம் கடந்து வருது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்ததோ அந்த விசுவாசம் நமக்குள்ள கடந்து வருகிறது. இது ஒரு ஆவியாக இருக்குது, நமக்குள்ள, நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குது. நம்ம பார்த்தோம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம், பரிசுத்தாவியாகிய தேவ அன்பு நம்மளுடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் பொழுது, நம்ம அபிஷேகிக்கப்படும் போது நம்ம இருதயத்துல தான் அந்த விசுவாசத்தின் ஆவி நமக்குள்ள இருக்குது. ஆமென். அதுதான் சொல்றான், அந்த விசுவாசத்தின் ஆவிதான் என்ன பண்றது, இங்க வரமாக செயல்படுது. அது விசுவாச கனியாக இருக்குது. அதே நேரத்தில் அது உச்சக்கட்டமா போய் என்ன ஆகுது, கர்த்தர் அதை வரமாக சிலருக்கு கொடுக்கிறார், வரமாக கொடுக்கிறார். இது சாதாரண விசுவாசம் கிடையாது, சாதாரண விசுவாசம் கிடையாது. என் கர்த்தனுக்கு செய்வார் இல்ல, இது மலையை பார்த்து பேசுகிறது, கண்மலையை பார்த்து பேசுகிறது, உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுகிற ஒரு அபிஷேகத்தில் வரக்கூடிய விசுவாசம் இது. இது எல்லாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் இருக்காது. இந்த விசுவாச வரம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஆவிகளை பகுத்தறியும் வரத்துல ஒருத்தனுக்குள்ள இன்ன ஆவின்றது தெரியும். பரிசுத்த ஆவி இருக்கலாம், அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கலாம், பிசாசு இருக்கலாம், மனுஷனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவியில பல ஆவிகள் இருக்குது. அது நம்ம பார்ப்போம் ஆவிகளை பகுத்தறி வரத்துல. இது இன்ன ஆவின்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை அது பிசாசா இருந்ததுன்னா, சாத்தானாக இருந்தாலும் அதை வெளியே ஏற்றுறதுக்கு இந்த விசுவாச வரம் இருந்தால்தான் முடியும். விசுவாச வரம் இல்லைன்னா பிசாசு ஓட மாட்டான். இந்த விசுவாசத்தை கண்டுதான் அவன் பயப்படுவான் இல்லையா? யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வசனம் பாருங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்னவா? பிசாசுகளும் விசுவாசிக்கின்றன. பிசாசுக்கும் விசுவாசம் உண்டு. பிசாசுக்கு தெரியும் கர்த்தர் யாருன்னு சொல்லி, பிசாசுக்கும் தெரியும், பிசாசுக்கு தெரியும். அதனால தான் என்ன பண்ணுது, இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே முதல்ல யார் அலறான்? பிசாசு தான் அலறான். இங்கேயும் வந்து விட்டீரா, நீ தேவனுடைய குமாரன். பிசாசுக்கு தெரியுது. அது மாதிரி நமக்குள்ள இயேசு கிறிஸ்து எவ்வளவாக இருக்கிறார் என்பது பிசாசுக்கு தெரியும். விசுவாச வரம் எவனுக்குள்ள இருக்கோ அவனை பார்த்து தான் பிசாசு பயப்படுவான். எல்லாரும் கண்டும் பயப்பட மாட்டான். பிசாசு பயப்படுறது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாச வரம் தான் பிசாசை துரத்த முடியும். ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருக்கவங்க எல்லாம் பிசாசை துரத்த முடியாது. ஆமென். இந்த விசுவாச வரம் பாருங்க, என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். கண்மலையை பார்த்து என்ன பண்ணுன்றாரு, பேசுன்றாரு. கண்மலையை பார்த்து பேசணும்னு அதுலேருந்து என்ன பண்ணுது, தண்ணீர் வரும்ன்றாரு. அங்கே கண்மலையை பார்த்து பேசுகிறான் மோசே. கர்த்தர் சொன்ன உடனே என்ன பண்ணுறான், கண்மலையை பார்த்து பேசணுன்னு என்ன ஆகுது, அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எசேக்கியேல் என்றார், உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் சொன்ன உடனே என்ன பண்றான், என்ன பண்றான், சதைகள் உண்டாகட்டும், நரம்புகள் உண்டாகட்டும், தோளினால் மூடட்டும், ஜீவன் உண்டாகட்டும், அப்படியே நடக்குது. அப்படி போல இந்த வரம் இருந்ததுன்னா என் வாழ்க்கையில அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, இந்த காரியங்கள் இனிமே எனக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு அப்படின்ற காரியங்களையும் இந்த விசுவாச வரம் இருக்கக்கூடிய தேவ மனுஷன் உனக்கு நடக்கும்னா அது நடக்கும். ஆமென். அவ்வளவு வல்லமை உள்ளது. அதான் வல்லமை. நீ பார்த்தீங்கன்னா வல்லமை நிறைந்தவனாய் இருந்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஸ்தேவான் வல்லமை நிறைந்து இருந்தான், ஆவியிலும் வல்லமையிலும் நிறைந்திருந்தான். பர்னபா ஆவியிலும் வல்லமையிலும் நிறைந்திருந்தான். இதான் வல்லமை. அதனால தான் என்ன சில ஊழியக்காரர்கள் மட்டும் வல்லமையா இருக்கிறதுக்கு காரணம் இந்த விசுவாச வரம். இந்த விசுவாச வரம் சிலருக்கு இருக்கும், ஆனால் அது அவங்க இருக்குதே தெரியாது. அதுக்கு தான் இதை மாதிரி பவர் மினிஸ்ட்ரின்னு வைக்கிறது. எதுக்கு வைக்கிறதுனா, இதை சொல்லும்போது இதான் காரியங்கள் இப்படி இப்படி இருக்குது, காரியங்களுடைய தாற்பயம் இதுதான் தெரிஞ்சுக்கும் போது அந்த வரம் வெளியே எழும்பி வந்து பிரகாசிக்கும், மேலே எழும்பி வந்து நிற்கும். ஏன்னா அது இருதயத்தில் இருக்கிற காரியம். உங்க அறிவுனால உங்க மனதுனால அறிந்து கொள்ள முடியாது. எந்த ஊழியக்காரனை பார்த்தும் பயப்பட தேவையில்லை. நீ தயாரா இருந்தா உனக்கு கர்த்தர் இந்த வரத்தை தருவார். நீ ஊழியம் செய்ய நீ தயாரா இருந்தா உனக்கு இந்த வரத்தை கர்த்தர் தருவார். யோசுவா 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14 என்ன பண்றான், யோசுவா சூரியனையும் சந்திரனையும் பார்த்து என்ன பண்றான்,
பேசுறான், சூரியன் தரித்து நிற்க சொல்றான், சந்திரனை தரித்து நிற்க சொல்றான், அது அப்படியே நிக்குது. இது எது காமிக்குதுன்னா காலங்களை மாற்ற முடியும் கர்த்தரால. இந்த விசுவாச வரம் உள்ளவன் சொன்னானா கர்த்தர் கேட்பார். அக்னியா இறங்கி வாரும் எலியா சொன்ன பொழுது அக்னியா இறங்கி வந்தார். ஆமென். அப்படி போல இந்த விசுவாச வரம் இருக்கணும்னுக்கும் கர்த்தருக்கும் நெருக்கமா இருக்கும். விசுவாசம் தான் கர்த்தருக்கும் நமக்கு உள்ள பிணைப்பே, அதுதான் நமக்கும் கர்த்தருக்கு உள்ள உறவே அதுதான். எபிரேயர் 11:6 என்ன பார்க்கிறோம்? எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தேவன் இந்த பூமியில இருக்கும் பொழுது ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும் போதும், முடவரை நடக்க வைக்கும் போதும், குருடனை பார்க்க வைக்க போகும்போதும் என்ன கேட்கிறாரு? விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயான்னு தான் கேட்டாரு. விசுவாசிக்கிறேன்னு சொன்னவனுக்கு அந்த விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா ரோமர் 12:3 என்ன சொல்றாரு? அவனவனுடைய விசுவாசத்தின்படி அவனவனுக்கு அருளப்படும் சொல்றார். அக்கார்டிங் டு யுவர் லெவல் ஆஃப் ஃபெய்த் only God can do anything for you. How much faith you have, that is the level of anointing. உனக்குள்ள இருக்கிற எவ்வளவு விசுவாசம் இருக்கு அதான் அபிஷேகத்தின் அளவு. எனக்கு விசுவாசம் கொஞ்சமாச்சு வாயில நிறைய பேசலாம், ஆனா எனக்குள்ள இருக்க விசுவாசம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். ஏன்னா கர்த்தருக்கும் எனக்கும் உள்ளது அது. கொடுத்தவர் யார் எனக்குள்ள விசுவாசத்தை? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு மாத்திரம் தான் தெரியும் எனக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு. ஜனங்கள் பார்ப்பாங்க, ஜனங்கள் பார்க்கிறது பெரிய காரியம் கிடையாது. நிறைய பேர் விசுவாச வீரரா இருப்பாங்க, விசுவாச வீராங்கனைகளா இருப்பாங்க. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார்னு வசனம் சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் தெரியும். யாருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான்னு தெரியும் அந்த விசுவாசம் எவ்வளவாக இருக்குதுன்னு சொல்லி. இது ஒப்பற்ற வரம். இந்த வரம் எல்லா வரங்களோடும் சேர்ந்து செயல்படும். தீர்க்க தரிசனம் சொல்றவனுக்கு முதலாவது அவசியம் இந்த விசுவாசம் வேணும் அவனுக்குள்ள. கர்த்தர் என்னோட பேசுவார், கர்த்தர் என்னோட பேசுவார், முகமுகமாய் பேசுவார் அப்படின்ற விசுவாசம் இருக்கிறவனுக்குள்ள தீர்க்க தரிசன வரம் வல்லமையாக செயல்படும். கர்த்தர் எனக்கு என்ன ஆவியாக இருந்தாலும் எனக்கு வெளிப்படுத்துவார்னு யாருக்குள்ள விசுவாசம் இருக்கோ அவனுக்கு தான் என்ன ஆவின்னு அவனுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். எந்த பாஷையில யாரு பேசினாலும், எப்பேற்பட்ட பாஷையை பேசினாலும் என் கர்த்தர் அதுக்கு வியாக்கியானம் செய்வார்னு யாருக்கு விசுவாசம் இருக்கோ அவனுக்கு தான் எந்த பாஷையானாலும் வியாக்கியானம் பண்ண வரம் வல்லமையாக செயல்படும். ஆமென். ஒப்பற்ற வரம் இந்த கர்த்தர் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். வாங்கிக் கொள்வதற்கு நாம தான் ஆயத்தமாகணும். மத்தேயு 17:14-21 மத்தேயு 17:14-21 அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். 21 வரைக்கும் படிங்க. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகுவிதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆமென். ஆமென். அவன் எப்போ தீயில விழுவான், எப்போ தண்ணீரில் விழுவானே சொல்ல முடியாது. அந்த பிசாசு அலக்களிக்குது. சீசர்களால் அதை துரத்த முடியலை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு 17 விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, விசுவாசம் இல்லை உங்களுக்கு. அப்போ தான் என்ன சொல்கிறாரு? அப்போ விசுவாசம் இருந்தால் இந்த பிசாசு என்ன பண்ணலாம்? விரட்டலாம். இங்கே தான் அந்த தாற்பயமே இருக்குது. விசுவாசம் இருந்தால் தான் பிசாசு என்ன பண்ண முடியும்? விரட்ட முடியும். பிசாசை அதட்டினார். என்ன அதட்டினார்? என்ன பண்ணியிருப்பார்? கூக்குரலிட்டு இருக்க மாட்டார், சத்தம் போட்டிருக்க மாட்டார், அந்த பையனை போட்டு மிதித்து அவனை ஒரு வழி பண்ணியிருக்க மாட்டார். அந்த மனுஷன் கர்த்தரால உருவாக்கப்பட்ட இயேசுவின் பிள்ளைவன். ஆமென். அவனுக்குள்ள பிசாசு அலக்களிக்கிறான். அந்த பிசாசை தான் விரட்டணுமோ ஒழிய அந்த மனுஷனை ஒன்றும் செய்யக்கூடாது.
அந்த மனுஷனை அடிக்கக்கூடாது, அந்த மனுஷனை பைபிளை வச்சு அடிக்கக்கூடாது. பைபிளை வச்சு அடிக்கிறது இது கர்த்தருடைய புஸ்தகம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது பக்தி புஸ்தகமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அதை தொட்டு கும்பிட்டுக்குவாங்க. அப்படி பண்ணக்கூடாது, அது தவறு. விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடாது, சிலுவையை தொங்க விட்டுக்கிட்டு கூடாது, வீட்டில் சிலுவை தொங்க விட்டுக்கிட்டு கூடாது. அப்படி கிடையாது. தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அது அப்ஸ்ட்ராக்ட். அன்புக்கு ஒரு வடிவம் கிடையாது, ஆவிக்கு ஒரு வடிவம் கிடையாது. அதுக்காக ஒரு வடிவம் கொடுக்காத, எனக்கு ஒரு உருவம் செய்யாதன்ட்டார். நம்ம எதுக்கு வச்சுக்கிறோம்னா, மற்றவங்க பார்க்கறதுக்காக, மற்றவங்களுடைய மனசாட்சி நிமித்தம் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி தான் இருந்திருப்பாரு, இப்படி தான் அந்த கல்வாரியில் அந்த சிலுவை இருந்துச்சுன்னு காமிக்கிறோம் மற்றவங்களுக்காக. அது நமக்காக கிடையாது. அதனால என்ன பண்ணிடக்கூடாது, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கிற, அதை இயேசுவை பார்த்துடக்கூடாது. இயேசு எங்கே இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கு. ஆமேன், நமக்குள்ளே இருக்கிறார். என்ன பண்ணுறாரு, கடுகு அளவு எங்களால் எப்படி துரத்த முடியல, சீசர்கள் கேட்குறான், எங்களால் ஏன் துரத்த முடியலன்னா, கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும். கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணலாம், நீ எப்பேற்பட்ட பிசாசி விரட்டலாம். நீ உனக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தான் அதை பிசாசை விரட்டக்கூடிய ஆயுதமே. அதுதான், ஆமேன், அதுதான். லூக்கா 8:26-39 நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணுறாங்க, ஒருத்த லேகியோன் இல்லையா, லேகியோனுக்குள்ள பிசாசு இருக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, அவனை சங்கிலியால் கட்டுறாங்க, விலங்குனால கட்டுறாங்க. வெகு காலமாய் அவனை பிடித்திருந்த அசுத்தாவி, 29வது வசனம் பாருங்க. அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. எவ்வளவு நாளா, வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது தான். அவன் எங்க இருந்தானா, வீட்டில் தங்காமல். அவன் பாருங்க 27வது வசனம் பாருங்க. நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கணுமாயிருந்த. எப்படி இருந்தானா, வஸ்திரம் தரிக்கல, என்ன ஆயிடுச்சு, வீட்டில் தங்காம பிரேத கல்லறைகளில் தங்கிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன பண்றான், அவனை போய் என்ன பண்றாரு இவரு, சங்கிலினால விலங்குனால கட்டுண்டு கிடக்கிறவனை கிடக்கிறான். அதுக்கப்புறம் பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். எப்படி இருந்தானா, வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தவனை பேர் என்ன பண்றாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. 30வது வசனத்தில் லேகியோன்றான். ஏன்னா அநேகம் பிசாசுகள் அவனுக்குள்ள போயிருந்தான். லேகியோன்னா 2000 to 3000 அப்படின்னு போட்டிருக்குது. 2000-3000 பேர் இருந்தால் அது லீஜியன் அப்படின்னு. ஒரு ஆர்மியில் ஒரு லீஜியன் அப்படின்னா 2000-3000 பேர் இருப்பாங்களாம். இவனுக்குள்ள அப்படி என்ன இருந்துச்சான், 2000-3000 பிசாசுகள் இருந்து தான் அந்த லேகியோனுக்குள்ள. அநேகம் பிசாசுகள். 30வது வசனம் பாருங்க. அநேகம் பிசாசுகள் அவன் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அந்த நம்ம அக்னி கடல் இருக்குது. எதுக்கு, யாருக்கு இருக்குன்னா, சாத்தானுக்கும் அவனுடைய பிசாசுகளுக்கான் தான். அது என்ன பண்றாங்க, இப்பயே எங்களை அனுப்பிச்சிடாது, அந்த காலம் வேற வரைக்கும் என்ன பண்ற, நாங்க இங்க இருக்கிறோம்னு கேட்கறாங்க. அப்பதான் பன்னிகளுக்குள்ள போக சொல்லி என்ன பண்றாங்க, அது கட்டளை எடுக்கிறார், உத்தரவு கொடுத்தார். 32வது வசனம் பாருங்க. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன வச்சவன், 35வது வசனமாக, வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவனை பார்த்தா என்ன, புத்தி தெளிந்திருக்குது, வஸ்திரம் தரித்து. எப்பேற்பட்ட ஊழியம் பாருங்க. வெகு காலமா சங்கிலியால கட்டி இல்லையா, விலங்கு போட்டு ஒரு உடைய இல்லாத ஒரு மனுஷனை, வனாந்திரத்தில் இருக்கிறவனை, கல்லறைகளில் இருக்கிறவனை போய் இவர் என்ன பண்றாரு, அந்த பிசாசை துரத்தி அவன் புத்தி தெளிய வச்சு, அவன் புத்தி தெளிஞ்சிருச்சு. அப்போ அந்த புத்தியெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், சாத்தான் கட்டி வச்சிருந்திருக்கான். அந்த கட்டுகள் அறுக்கிறது. இதான் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, கிரேட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. இப்படிப்பட்ட ஊழியம் செய்யணும்னா விசுவாச வர வேணும், ஆவிகளை பகுத்தறியும் வரமும் வேணும், விசுவாச வரமும் வேணும், ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேணும். இதெல்லாம் கம்பைண்டாக ஆப்ரேட் ஆகும். ஒரு வரமும் தனியாக செயல்படாது. எல்லா வரங்களும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து செயல்படும். ஞானத்தை போதிக்கும் வசனத்தில் தான், ஆவிகளை பகுத்தறியும் வரத்தில் இன்ன ஆவின்னு காமிப்பார். ஞானத்தை போதிக்கும் வசனத்தில் தான் எப்படி செய்யணும்னு சொல்லுவார். விசுவாச வரத்தில் தான் அது துரத்த முடியும். விசுவாச வரம் இல்லாமல் அது போகாது. உன்னுடைய ஞானத்தை கண்டு தான் சாத்தான் பயப்படுவான். தானியேலுக்கு சொல்றாரு, அவன் சாத்தான் எவ்வளவு ஞானமானவன் உனக்கு தெரியும்ன்றார் தானியேல்கிட்ட. தானியேல் யாரு, அவனுக்குள்ள இருந்த ஞானம் சகல ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு ஞானத்தில் அவன், 10 மடங்கு ஞானத்தில் உள்ளவன். அப்பேற்பட்ட தீர்க்க தரிசிட்ட சொல்றாரு, சாத்தான் எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவன் உனக்கு தெரியும்ன்றார். அவன் ஞானமானப்பான். அவனோடு எதிர்த்து நிற்கணும்னா ஞானத்தை போதிக்கும் வசனம்ன்ற வரம் வேணும். அந்த வரம் இருந்தால் தான் எப்படி யாரை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியும். அது எல்லாம் பார்ப்போம். நம்ம
அது பாருங்க 39வது வசனம் படிங்க. அதில் இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவே என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். ஆமென். என்ன சொல்றார்? இயேசு அவனை நோக்கி, உன் வீட்டுக்கு திரும்பி போய் நான் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்ன அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். இதுதான் எழுதப்பட்ட நிருபங்கள். இதுதான் எழுதப்பட்ட நிருபங்கள். நீங்க போய் ஊழியம் செய்யும் போது அவன் போய் சாட்சி சொல்லணும். எல்லாத்துட்டையும் போய் ஒரு ஊழியக்காரனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம விளம்பரம் பண்ண தேவையில்லை. நம்ம பண்ற ஊழியத்தில் கர்த்தர்ட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டவங்க எழும்பி அவங்க பேசுவாங்க. அதுதான் நம்மளுக்கு விளம்பரம். நம்ம விளம்பரம் போட தேவையில்லை. நம்ம விளம்பரம் பண்ண தேவையே கிடையாது. அப்போஸ்தலர் 10:38 வசனம். நஸ்ரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், யாராயிருந்தாலும் சரி, பிசாசில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். அவருடைய மினிஸ்ட்ரி என்ன பண்ணார்? ஜீசஸ் கிரைஸ்ட் நன்மை செய்கிறவராக இருந்தார். பிசாசின் வல்லமையில், பிசாசிட்டு அகப்பட்ட யாவரையும் இல்லை, பிசாசின் வல்லமை இல்லை, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். லூக்கா 8:2-3 வசனங்கள். லூக்கா 8:2-3 வசனங்கள் படிங்க பிரதர். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். பொல்லாத ஆவிகளை என்ன பண்ணாரு? பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கினாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் என்ற மரியாள். 7 பிசாசுகள் என்ன பண்ணார்? அவற்றிருந்து விரட்டி இருக்கிறார். மத்தேயு 8:23-27, மத்தேயு 8:23-27 பார்த்தீங்கன்னா படகுல என்ன பண்ணுறாங்க? போகிறாங்க. படகு என்ன பண்ணுறது? அலைகளினாலே மூடப்பக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாகுது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? நித்திரையாக இருக்கிறாரு. சீஷர்களாக வந்து அழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோன்றாங்க. அதற்கு அவர் என்ன பண்ணுறாரு? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் பயப்படுகிறீங்க? அப்போ பயம் இருந்தால் என்ன இல்லைன்னு அர்த்தம்? அங்கே விசுவாசம் இல்லை. விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது. பயப்பட மாட்டீங்க. விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது. சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இதுதான் விசுவாச வரம். காற்றை பார்த்து பேசுகிறார், கடலை பார்த்து பேசுகிறார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எப்படி அத்தி மரத்தை பார்த்து பேசணும்னு அது உடனே பட்டு போயிற்றோ, அதே மாதிரி இங்கே அமைதலாயிரும். எல்லாம் அமைதலாயிடுச்சு. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். யோவான் 14:12 வசனம். யோவான் 14:12 வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரிகளை செய்வான். ஆமென். நான் செய்த கிரியை இல்லை, நான் செய்த கிரியை நீ செய்வ, என்னை காட்டிலும் பெரிய கிரிகளை நீ செய்வ. இந்த விசுவாச வரம் இருந்தா, எல்லாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் சொல்லல. அவர் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அப்ப கர்த்தர் மேல எவ்வளவு விசுவாசம் இருக்கோ அந்த அளவு தான் நமக்குள்ள விசுவாசம் வேலை பார்க்கும். கர்த்தரை நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம், கர்த்தரோட நம்ம எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அப்பதான் விசுவாசம் வரும். சும்மா எல்லாருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசம் பெருசுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு தெரியும் அந்த விசுவாசம்? கொடுத்தவருக்கு தெரியும். கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு. மார்க் 16:17-18 வசனங்கள். மார்க் 16:17-18 வசனங்கள். விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். என்னவா? இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தலானி. நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த் இருந்ததுனா போதும், எப்பேற்பட்ட ஊழியத்தை உங்களால் செய்ய முடியும். விசுவாசம் வர ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையை படிக்கிறோம் அவ்வளவுக்கு அவ்வளவு விசுவாசம் வரும். இயேசு கிறிஸ்து தான் விசுவாசம் தர முடியும், வேற யாரும் தர முடியாது. அந்த விசுவாசம் வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17 வசனம். ரோமர் 10:17 வசனம். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் மாத்திரம் தான் வரும்.
தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நீ படிக்கிறையோ அந்த அளவுக்கு நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். கர்த்தரை எந்த அளவு அறிந்து கொள்கிறாயோ அந்த அளவுதான் உனக்கு விசுவாசம் வரும். வேதத்தை படிக்காம ஒருத்தன் ஊழியம் செய்ய முடியாது. காலையில ஒரு மீட்டிங், மத்தியானம் ஒரு மீட்டிங், சாயங்காலம் ஒரு மீட்டிங், ராத்திரி ஒரு மீட்டிங், 4 மீட்டிங், வாரம் பூரா மீட்டிங், 365 மீட்டிங் போலாம். But how much time you spend in meditating God's word, that is very very important. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மீட்டிங் போறோம். மீட்டிங் போகும்போது என்னெல்லாம் நடக்கும்? பிரசங்கம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் கடைசியா ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது பிசாசுகள் எழுந்து நிறைய இடத்துல ஆடும். அப்போ அந்த பிசாசுகள் என்ன பண்ணுது? எதை பார்த்து பயப்படுது? உங்களுடைய விசுவாசத்தை பார்த்தா நடுங்கும். அது அந்த விசுவாசத்தை பார்த்தா பிசாசு என்ன பண்ணும்? நடுங்குவான். உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு அந்த விசுவாசம் அது பார்ப்பான். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் அவர் இன்னொரு ஊருக்கு போகிறார். ஒரு 15-20 பேர் அவருடன் ஊழியக்காரர்களோட அவரோட சர்ச்சிலிருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறார். போய் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இவங்க ராத்திரியெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க? நல்லா சிரித்து பேசி வேனில் போகிறாங்க. காலையில் விடிய காலம் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் ஊழியம் சும்மா அந்த வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு பெரிய டைனிங் டேபிள், ரோஸ்வுட் டேபிள், பெருசு, தூக்குறதுக்கு ஒரு 5 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியும். அதில் ஒரு வாலிப சகோதரியை சங்கிலியால் கட்டி வச்சுருக்கிறாங்க. இவங்க போன உடனே இந்த ஊழியக்கார சொல்ற சங்கிலியெல்லாம் கழட்டி விடுங்க அப்படின்னு ஒரு பிசாசு துரத்துறதுக்கு தயாராகிறார். அந்த சகோதரிக்குள்ளே இருந்த பிசாசு சொல்லுது, நீ ஓகே, நீ பைபிள் நல்லா படிக்கிற, நீ நல்லா ப்ரே பண்ணுற, நீ ஓகே, வாட் அபவுட் தீஸ் பீப்புள்னு கேட்குது. இவர் என்ன பண்ணார்? கட்டி வச்சுருக்க திரும்பன்ட்டார். எல்லாம் போய் அங்கே இருந்த ரெஸ்ட் ஹவுஸில் ரூம் போட்டு ஒரு நாள் பூரா ஃபாஸ்டிங் இருந்து ப்ரே பண்ணிவிட்டு திரும்ப சாயங்காலம் வந்தாங்க. அப்போ தான் அந்த பிசாசு போச்சு. பிசாசுக்கு தெரியும் நீ எவ்வளோ ஜபிக்கிற, பிசாசுக்கு தெரியும் நீ எவ்வளோ தூரத்துக்கு வேதத்தை தியானிக்கிற. நீ வெறுமனை பைபிளை சும்மா படிக்கிறியா, கருத்தாக படிக்கிறியா, சும்மா ஜபிக்கிறியா, கருத்தாக ஜபிக்கிறியா அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். பிசாசுக்கு தெரியும் உனக்கும் கர்த்தருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா பயப்படுவான். இயேசுக்கும் உனக்கு எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. நீ மார்னிங் ஒரு மீட்டிங், மத்தியானம் ஒரு மீட்டிங், சாயங்காலம் ஒரு 305 நாள் மீட்டிங் ஓடலாம். கர்த்தர் பார்ப்பார். அவர் பாதத்துக்கு வரலையா போடான்னு விட்டுட்டு போயிடுவார். உனக்கு ஊழியம் தானே முக்கியம், என் கூட இருக்கிறது முக்கியம் இல்லை. என் கூட இருக்கிறதா முக்கியம். ராஜு அவர் பையனுக்கு என்ன பண்ணுறாரு? அவருக்கு ஃபாரின் போயிட்டு வராரு. நிறையா சாக்லேட் வாங்கிட்டு வராரு. நிறையா சாக்லேட், விதவிதமாக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கிறார். ஃபாரின்லேருந்து வராரு. அவர் டோக்கியோ போய், ஃப்ராங்க்பர்ட் போய், எல்லாம் என்னென்ன இடங்கள்லாம் போய் வேறு அவங்க ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து நிறையா சாக்லேட் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? பையன் ஓடி வரான், ஒரு சாக்லேட் தூக்கி கொடுக்குறாரு, நல்லா இருக்குன்றான். இன்னொரு சாக்லேட் தூக்கி கொடுக்குறாரு, ஓடி போயிடுறான். இன்னும் அவர் 78 சாக்லேட் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த 2 சாக்லேட் என்ன பண்ணிட்டான்? ஓடி போயிட்டான். அவர் இன்னும் 78 வச்சிருக்கிறாரு. 2 தான் கொடுத்துருக்காரு, 76 சாக்லேட் கையில் வச்சிருக்கிறாரு. அவன் ஓடிட்டான். அவன் ஓடிட்டே இருக்கிறான். இப்படி தான் கர்த்தர் நம்ம இருக்கிறார். கர்த்தர் நம்மளோட பேசணும்னு விரும்புகிறார். நம்மள்ட்ட அவர் எவ்வளவு பேசுகிறாரோ அவ்வளோதான் நமக்கு அங்கே போய் பண்ண முடியும். ஊழி என்னத்தை பேசுவீங்க? இப்போ டிவி வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு. நீங்கள் இங்கே நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ டிவியில் ஒரு விஷயம் பேசிட்டீங்க. இந்த காரியத்தை இப்போ நான் பேசுகிற காரியத்தை டிவியில் வந்துருச்சுன்னு வைங்க. நான் போய் நாளைக்கு விழுப்புரத்தில் போய் பேசும்போது அவன் என்ன சொல்லுவான்? என்னடா டிவியில் பாட்டு அதே விஷயத்த பேசுகிறார். நாகர்கோயிலில் பேசும்போது என்ன பண்ணுவான்? இதைத்தான் நான் டிவியில் பாட்டேன் அதே பேசுகிறாருன்றான். மீடியா வந்துருச்சு. ரெவலேஷனோட போகணும். நீ ரெவலேஷனோட போகலைன்னா எவனும் உட்காந்து கேட்க மாட்டான். அவன் கேட்காத விஷயத்த பேசணும். கிரஃப்லோ டாலர் சர்ச்சில் போய் பேசணும்னா எப்படி பேசுவீங்க? கென்னத் கோப்லான் மீட்டிங்கில் வரவங்களை கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்டான்னு என்னத்தை பேசுவான்? சார்ல்ஸ் ஸ்டான்லி சர்ச்சில் போய் பேசுனீங்கன்னா என்னத்தை பேசுவீங்க? பில் வின்ஸ்டன் சர்ச்சில் போய் பேசினா என்ன பேசுவீங்க? என்ன பேசுவீங்க? ஜாய்ஸ் மேயர் உங்களை கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்டா என்ன பேச போறீங்க? அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு தயாராக இருக்கணும். இங்கே இருந்துட்டு இங்கே பேசிட்டு இருக்கிறது இல்லை. அப்படின்னா உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கா? அவனவனோட விசுவாசம் படி அவனவனுக்கு அருளப்படும். அப்போ இங்கேயே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டலாம், இங்கே வச்சிருவார். உனைய உனக்குள்ள கர்த்தர் எவ்வளவாக இருக்கிறாரோ அதுதான் அவன் ஊழியத்தை உயர்த்தும். எவ்வளவு நேரம் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறையோ அதுதான் அவன் ஊழியத்தை உயர்த்தும். ஒழிய வேற எந்த காரியம் உயர்த்தாது. உன்னை வல்லமையா பயன்படுத்தணுமா? அப்போ வல்லமையுள்ள அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள அவற்றை இருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளாம ஓடிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற பலத்தோட ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ அந்த பலமும் போயிடும். சொல்றாரு இல்லையா? அழகா சொல்றாரு. மார்க் 4:24 படிங்க. மார்க் 4:24. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள்.
எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அடுத்தது படிக்க. உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனெவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். கேட்கிறதை கவனிங்கள். முதல்ல என்ன சொல்றாரு? காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் என்ன சொல்றேன்றத அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருந்தா கேட்டுக்கோ. நான் என்ன சொல்றேன்றத மனப்பக்குவம் இருந்தா, கர்த்தர் பேசுகிறார், இது மனுஷன் கிடையாது, இவர் மாம்சத்தில் வந்த தேவன், இவர் மனுஷன் கிடையாது அப்படின்னு நினைச்சு நீ கேட்டேன்னா அதன்படி உனக்கு என்ன ஆகும்? வார்த்தைகள் பிடிச்சிக்கலாம். நீ அது என்ன சொல்றாரு? டேக் ஹீட் வாட் யூ ஹியர், பே க்ளோஸ் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்றார். கவனமா கேளு, கேட்கிறதை கவனி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் என்ன பேசுறேன், பேசும்போது 3 காரியம் இருக்குது. இப்போ நீங்கள் நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க, ஒரு காரியத்தை பேசுகிறேன், 3 காரியம் இருக்குங்க. அப்போ யார் பேசுகிறா அது முக்கியம், என்ன பேசுகிறார் அது முக்கியம். அப்படி தான் பார்க்கணும். என்ன விஷயம் பேசுகிறார், யார் பேசுகிறா, யார் பேசுகிறா? கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இது என்ன காரியம் பேசுகிறாருன்னு நீ கவனமாக கேட்டேன்னா கேட்கிற உனக்கு கூட கொடுக்கப்படும். அப்படி இல்லாமல் இருந்தேன்னா உனக்கு ஏற்கனவே தெரியுன்றது கூட நீ இழந்து போயிடுவேன். அது ராங்காக இருக்கலாம். கர்த்தர் அதை நீ கேட்டான்னு உன்னை கரெக்ட் பண்ணிக்கலாம் நீ. ஆனால் அது இல்லைன்னா இருக்கிறதை இழந்து போயிடுவேன். அதுதான் காரியம். ஆமென். அதனால் பைபிளை படிக்கும்போது எப்படி படிக்கணும்? கவனமாக படிக்கணும். எப்படி பைபிளை படிக்கணும்? இயேசு கிறிஸ்துவே உட்கார்ந்து நம்மள்ட்ட பேசுகிற மாதிரி படிக்கணும். மாம்சத்தில் வந்த தேவன் இயேசு கிறிஸ்துவே உட்கார்ந்து நம்மளோட பேசுகிற மாதிரி படிக்கணும். அப்போ எல்லாம் உங்களுக்கு புரியும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவார் அப்படின்ற வார்த்தை எப்படி கேட்கணும், எப்படி படிக்கணும்னா, நான் உன் மேய்ப்பனாய் இருக்கிறேன், நான் உன்னை தாழ்ச்சியடைய விடமாட்டேன், உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை உன்னை கொண்டு போய் நடத்துவேன். அப்படி படிக்கணும் பைபிளை. ஏதோ கர்த்தர் யாரோ நாத்தான்களை பார்த்து பேசுகிறார் கிடையாது. கண்ணு முன்னால் விஷுவலாக பார்க்கணும் பைபிளை. அது கதை கிடையாது, நடந்தது. அப்படியே உங்களுக்கு காமிப்பார். யாக்கோபு 4:7. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா பிசாசு என்ன பண்ணுவான்? பிசாசு எதிர்த்து நிற்கலாம். தேவன் ஒன்று நினைக்க நீங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இது பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கும் வார்த்தை. நீங்க லிட்டரலியே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கீழ்ப்படிங்க, காடுக்கு ஒவே பண்ணுங்கன்னு இருக்கும். ஆனால் என்ன அர்த்தம்னா அதுக்கு ஆப்போசிட்டும் பார்க்கணும். பைபிள் எப்பயும் படிக்கும்போது அது ஆப்போசிட்டும் பார்க்கணும். ஞானமாக இருந்தால் அப்படின்னா ஞானம் இல்லாமல் இருந்தால் என்னன்னு கான்ட்ராஸ்ட் பண்ணி பைபிளை படிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு அர்த்தம். தேவன் சொல்றதை கேட்டு அப்படி நடந்தா பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான். தேவன் ஒன்று சொல்ல நீங்க சுயமா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களை கண்டு பிசாசு மைண்டே பண்ண மாட்டான். ஏன்னா உனக்கும் கர்த்தருக்கும் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. பயப்படவே மாட்டான், உன்னை பார்த்து சுத்தமாக பயப்பட மாட்டான். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரோட இணைஞ்சிருக்கோமோ அதைத்தான் பார்த்து பயப்படுவோம். அதான் விசுவாசம் தான் நமக்கும் கர்த்தருக்குள்ள உறவு. அந்த உறவு எவ்வளவு பலமா இருக்குதோ அதை பார்த்து தான் பிசாசு பயப்படுவான். ஆமென். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 1 பேதுரு 5:8-9. 1 பேதுரு 5:8-9 தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். அப்ப அது என்ன சொல்றான்? பேதுரு தெளிவா சொல்றான். உங்க விசுவாசத்தை கண்டு என்ன பண்ணுவான்? பிசாசு பயப்படுவான். எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் என்ன பண்ணுவான்? சிங்கம் போல, சிங்கம் எப்படி இறைக்காக சுத்தி வருமா அப்படி பிசாசு சுத்தி தான் வருவான். ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தா அவன் என்ன பண்ணுவான்? நீங்க எதிர்த்து நின்னா ஓடி போவான். ஆமென். எபேசியர் 6:16. எபேசியர் 6:16 படிங்க பிரதர். பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிரித்து கொண்டவராக. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா விசுவாசம்ன்ற கேடகம் இருந்தா தான்
உங்களுக்கு பாதுகாப்பு. விசுவாசம்ன்ற கேடகம் இல்லாமல் பிசாச துரத்துற ஊழியத்தில் இறங்கிடக்கூடாது. தூக்கி பிச்சு எரிஞ்சிடுவான். பவுலையும் தெரியும், பவுல் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவும் தெரியும். நீ யாருன்னு சொல்லி வஸ்திரங்களெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிடுவான். சின்ன பின்னமாயிருவீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கோ அதை முதல்ல பார்த்துக்கோங்க. தன்னைத்தானே நிதானி தறிந்து கொள்ளணும். என் விசுவாசம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும், எனக்கும் கர்த்தருக்கு எவ்வளோ உறவு இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா? அதை வச்சுட்டு தான் நான் இந்த பிசாச துரத்துற மினிஸ்ட்ரிக்குள்ளே போகணும். இல்லைன்னா சர்வசாதாரணம் இறங்கி போயிடக்கூடாது. நான் போகிறேன்னு சொல்லி போனால் அவ்வளோதான், அப்புறம் வாங்கி கட்டிக்க வேண்டியது அவன்கிட்ட இருந்து. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். விசுவாசம் அன்பு என்னும், திரும்ப அதே தான் சொல்கிறான், மார்க் கவசம். விசுவாசம் தான் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அதுதான் ஷீல்டு, அதுதான் கவசம். அது இல்லாமல் போருக்கு போயிடாத. ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனமும் நான் எழுதி வச்சுக்கோங்க. ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38, ஆபகுக் 2:4. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. எப்படி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி? நம்ம பார்த்தோம் நேற்று. ஆபிரகாம் தேவனை விசுவாசம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த நீதி எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. என்னது சுவிசேஷம்? கர்த்தரை குறித்த அந்த நற்செய்தியை சொல்லும் பொழுது என்ன ஆகுது? அந்த அந்த சுவிசேஷத்தை கேட்கும் போது அது என்ன பண்ணுது? வெளிப்படுது. நம்ம பார்த்தோம் ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பிரசங்கி ஒருத்தனை அனுப்புனாதான் அவன் பிரசங்கம் பண்ண முடியும். ஒருத்தன் பிரசங்கம் பண்ணாதான் அதை கேட்க முடியும். அதை கேட்டாதான் அவங்களுக்கு கர்த்தரை பற்றி விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் தான் அவன் தொழுது கொள்ளுவான் இல்லையா? அதுக்கு தான் பிரசங்கம். கர்த்தர் ஒருத்தனை அனுப்புறாரு, அவனை அனுப்பி அவனை பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது தான் கர்த்தர் யாருன்னு தெரியும். கர்த்தர் யாருன்னு தெரியும் பொழுது தான் அவர் மேலே விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்தால் தான் என்ன பண்ணுவீங்க? அவரை தொழுது கொள்வீங்க இல்லையா? அதான் காரியம் இங்கே. அதனால என்ன பண்ணணும்னா, எங்கே போனாலும் பிரசங்கத்தை கவனமாக கேட்கணும். பிரசங்கத்தை என்ன பண்ணணும்? கவனமாக கேட்கணும். தூக்கம் வருதா, வெளியே போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்து கேட்கணும். சாதாரணமாக வரல. ஒருத்தனை அவன் வந்து பல நாட்கள் அவன் உபவாசம் இருந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து அவருடைய அறிவிலிருந்து அந்த அனந்த ஞானத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளோடு வந்து பேசுகிறான். அதை பேசும்போது கேட்கும்போதே உங்கள் மேலே அந்த அபிஷேகம் கடந்து வரும். அதான் காரியம். அதனால் அசட்டை பண்ணிடக்கூடாது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8 முதல் 10, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறதும் என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. நான் பிரசங்கம் பண்ணுறது என்ன பண்ணுறேன்? நான் என்னுடைய விசுவாசத்தில் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ விசுவாசம் எங்கே இருக்குன்னா இருதயத்தில் இருக்குன்னு பார்த்தோம். விசுவாசத்தின் ஆவியாக இருதயத்தில் இருக்குது. அது வாயினால் எவ்வளவுக்கு எவ்வளவு அறிக்கை செய்யணுமோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் நம்ம வளரலாம். வேதத்தின் வார்த்தைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசலாம். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தின் வார்த்தைகளால் இருதயத்தை நிரப்புறீங்களோ அவ்வளவுக்குள்ள என்ன பண்ணலாம்? நீங்கள் பேசலாம். மதுரையில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னுவாங்க. சட்டியில் எவ்வளோ இருக்கோ அதுதான் வரும். நம்ம கொஞ்சம் 4 வார்த்தை தான், 4 வார்த்தை தான் டெய்லி வரும். அதுமாதிரி விசுவாசத்தை தருகிற பாடல்களை பாடணும். அபிஷேகம் நிறைந்த பாடல்கள், தேவ பிரசன்னத்தை கொண்டு வர பாடல்களை கேட்கணும். அது எப்படி அறிந்து கொள்வதுன்னா, அந்த சீடியை ப்ளே பண்ணி பார்க்கும் பொழுது இயேசுவை நினைக்கிறீங்களான்னு பார்க்கணும். இயேசுவின் அன்பு உங்களுக்குள்ள நினைச்சு பார்க்குறீங்களான்னு பார்க்கணும். அப்படி இல்லாத பாட்டை கேட்கக்கூடாது. அப்படி இல்லாத பாட்டை கேட்டீங்கன்னா இருக்கிற விசுவாசம் போயிடும் உங்களை விட்டு. ஆமென். அந்த மாதிரி பாட்டாக கேட்கணும். அந்த மாதிரி பாடல்களை என்ன பண்ணணும்? அந்த மாதிரி பாடல்களை தான் பாடணும். அப்படி பாடும் பொழுது என்ன ஆகும்? உங்களுக்குள்ள இருந்து அந்த விசுவாசம் கொழுந்து விட்டு எரியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனமும் 17வது வசனமும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ம் 17ம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்ததுனால தான், உயிரோடு கூட எழும்பினதுனால தான் என்ன பண்ணுறோம்? நம்ம அதைத்தானே என்ன பண்ணுறோம்? நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அதை கேட்கறதுனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுறது? உங்களுக்கு விசுவாசம் வருது. கிறிஸ்து எழுந்திருக்கேனா உயிரோடு கூட
மரித்தோர்லேருந்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அப்படி எழும்பலைன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? இந்த பிரசங்கம் வீண். அவர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்ததுனால நம்ம நீதிமானா இருக்கிறோம் இல்லையா? நம்மளோட பாவங்களை அவர் அப்படி பண்ணலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் பாவத்தெல்லாம் இருப்போம். அப்போ அந்த விசுவாசம் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்குது? அந்த விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1 தீமோத்தேயு 3:9. 1 தீமோத்தேயு 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். சுத்த மனசாட்சி, மனசாட்சி சுத்தமாக இருந்தால்தான் விசுவாசம் வரும். விசுவாசம் எப்படி வரும்? மனசாட்சி, குற்றமுள்ள மனசாட்சி இருந்ததுன்னா அந்த விசுவாசம் வராது. 1 தீமோத்தேயு 1:5. 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. என்ன சொல்றாங்க? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி. நல் மனசாட்சி ஆவியில தான் நல் மனசாட்சி. மனசாட்சி என்ன இருக்கு பார்த்தோம் இல்லையா? ஓப்பனிங் செஷன்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆவி, ஆத்மா, சரீரம் பார்க்கும்போது மனசாட்சி எங்க இருக்குது? ஆவியில இருக்குது. அந்த மனசாட்சி சுத்தமா இருந்தால்தான் முதல்ல நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நம்ம பாவங்களை நம்ம அறிக்கை செய்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம பாவங்களை நம்ம அறிக்கை செய்யும் போது, நம்ம மன்னிப்பு கேட்கும்போது, கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்ம பாவங்கள் கழுவி சுத்திகரிக்கப்படுவது என்ன நடக்குதுன்னா, நம்ம மனசாட்சி தான் கழுவி சுத்திகரிக்கப்படுது. மனசாட்சி தான் என்ன பண்ணுது? கழுவி சுத்திகரிக்கப்பட்டு குற்றமுள்ள மனசாட்சி நல் மனசாட்சியான் மாறுது. அந்த நல் மனசாட்சி இருந்தால் தான் இந்த விசுவாசம் நல்லா ஆப்ரேட் ஆகும். இந்த விசுவாசம் வர்றவங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகணும்னா குற்றமில்லாத மனசாட்சி இருக்கணும். குற்றமில்லாத ஒரு மனசாட்சி இருந்தால்தான் இந்த காரியம் நடக்கும். இந்த விசுவாசம் வரம் வல்லமையாக செயல்படும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணாது? முடியாது. விசுவாசம் குற்றமுள்ள மனசாட்சியோட விசுவாசம் ஆப்ரேட் ஆகாது. ஏன்னா என்ன பண்ணும்? உங்கள் மனசாட்சி உங்களை என்ன பண்ணும்? உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்? உங்கள் விசுவாசம் ஆப்ரேட் ஆக முடியாது. 1 பேதுரு 1:21. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆமேன். பவுல் சொன்னதே தான். அவர் உயிரோடு எழும்பலைன்னா நான் பிரசங்கிக்கிறதெல்லாம் வீண் அப்படின்னா. ஏன்னா அவர் உயிரோடு எழும்பினதுனால தான் நான் என்ன பண்ணாத அவர் ஆண்டவர்னு சொல்கிறேன். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்னு அதோட முடிஞ்சிச்சுன்னா அவர் ஆண்டவர் கிடையாது. அவர் மரித்தோர்லேருந்து உயிரோடு எழும்பினதுனால தான் அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன். அந்த விசுவாசத்தை எப்படி உண்டாக்குனாருன்னு கர்த்தர் ரகசியத்தை சொல்றாரு. உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அந்த விசுவாசத்தை ஏற்படுத்தினார். விசுவாசம் எப்படி இந்த வார்த்தைக்குள்ள இருக்குன்னா, இந்த வார்த்தையை கேட்கறதுனால, இந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுனால தானே விசுவாசம் வருது. இந்த வார்த்தைக்குள்ள எப்படி விசுவாசம் வருதுன்னா, அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார்ன்ற காரியம் இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. அப்ப இது என்ன இருக்குன்னா, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற வல்லமை இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ள தான் இருக்குது அந்த வல்லமை. இந்த பவர் ஆஃப் ரெசரக்ஷன் இந்த வார்த்தைக்குள்ள தான் இருக்குது. அதனால தான் ரோமர் 1:16 நேற்று பார்த்தோம். தேவ பலன் எங்க இருக்குது? வார்த்தைக்குள்ள இருக்குது. God strength is in this word only. அது எங்கேயோ பரலோகத்தில் உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட இல்லை. அவருடைய வல்லமை எங்க இருக்குது? வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தைக்குள்ள தான் அவருடைய வல்லமை இருக்குது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தையினால நீ நிரம்ப போறியோ அவருக்கு வல்லமையில நீ நிரம்புவனி. அதுக்கு உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். மனசாட்சி சுத்தமாக இருந்தால்தான் அந்த விசுவாசம் உனக்கு நல்லா வர்த்திக்க செய்ய முடியும். ஏன் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஏன் முடிக்கிறவர் இருக்கணும்? அது விசுவாசத்தை துவக்கிறவரும் அதை வர்த்திக்க செய்கிறவருமாய் இருக்கணும் இருக்கும். ஏது முடிக்கிறவர் அப்படின்னா, இஸ் த ரைட்டர் அண்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் அவர் ஃபெய்த் இருக்குது இங்கிலீஷ் பைபிள்ல. இஸ் த ஸ்டார்டர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த்னு இன்னொரு இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்குது. இது என்னன்னா காரியம் 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தரிசிக்கிறது என்ன பண்றது? இப்போ நீங்க எல்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் பார்க்குறேன். இதை விசுவாசிக்க தேவையில்லை. நான் இதை பார்க்குறேனே, இதை நான் நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் காணாத ஒன்றை என்ன பண்ணுறேன்? நான் தரிசிக்காத ஒன்றை நான் நம்புறதான் விசுவாசம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இயேசு கிறிஸ்துவன் நம்ம என்ன பண்ணலை? மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவன் நம்ம கண்ணால் பார்க்கல. அப்போ காணாத நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நம்புகிறோம். அது விசுவாசம். அவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய 2ஆம் வருகையிலே மேகங்கள் மீது எக்கால தொனியோடு பரிசுத்தவான்களோடு தேவ தூதர்களோடு அது வரும் பொழுது, அவரை நம்ம முகமுகமாய் காணும் பொழுது அந்த விசுவாசம் முடிஞ்சு போயிடும். ஆமென்.
அதனால தான் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர் அவர்தான். அந்த விசுவாசம் நமக்கு தந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. அதை முடிச்சு வைக்கிறவர் யாரு? அவர்தான். ஏன்னா தரிசிக்கும் போது விசுவாசம் தேவையில்லை. அதுதான் காரியம். யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தோமா சொல்றா இல்லையா, முதல்ல வந்து என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பின உடனே சீஷர்கள் பூட்டின அறைக்குள்ள இருக்கிற இடத்துல போய் என்ன பண்றாரு? அவரு தரிசனம் கொடுக்கிறாரு. அப்ப தோமா அங்க இல்லை. அப்ப என்ன சொல்றானுங்க எல்லாம்? தோமா வந்தோடனே இயேசு வந்தாடுறான்றானுங்க. அவன் என்ன சொல்றான்? நான் ஒரு காயத்துல என் கையை விட்டு தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன்றான். அப்ப அவர் என்ன சொல்றாரு? திரும்ப 2ஆம் முறை தோமாக்காகவே வராரு. தோமாக்கா தான் வந்திருக்கணும். திரும்ப வராரு. வந்து தொட்டு பாருன்றார். எல்லாம் என்ன பண்றான்? அப்ப என்ன சொல்றாரு? தோமாட்ட பேசுறாரு. தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். நீங்க அவர் என்ன செய்ய முடியும் அப்படின்றத காணாமலே நம்பணும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அளவின்படி தான் நம்மளை கர்த்தர் பயன்படுத்த முடியும். கர்த்தர் பயன்படுத்தணும்னா உன்னுடைய விசுவாச அளவு எவ்வளவு இருக்குது? நான் வந்து பைபிளே படிக்காம ஒரு விசுவாசம் சொல்றேன்னா அது என்ன விசுவாசம்? இன்னைக்கு அநேக பெந்தைக்கோஸ்தே கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நல்ல அந்நிய பாஷை பேசுறாங்க, நல்ல பாடல்களை பாடுறாங்க, நல்ல மியூசிக் போடுறாங்க. ஆனா என்னன்னா வார்த்தைக்கு அவங்க என்ன பண்றது இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. உட்காந்து பைபிளை படிக்கிறது கிடையாது. வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிச்சா தான் அந்த விசுவாசம் வரும். அப்ப அவங்க பேசுற விசுவாசம் என்னன்னா அது குருட்டு நம்பிக்கை. கர்த்தர் செய்வார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆனா எனக்கும் கர்த்தருக்குள்ள ரிலேஷன்ஷிப், அந்த விசுவாசத்தின்படி தான் எனக்கு அவர் செய்ய முடியும். நான் வேதத்தை படிக்கலான்னா எனக்கு விசுவாசம் சம்பந்தம் கிடையாது. அப்ப நான் எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை மெடிடேட் பண்றேன்றது அவசியம். எபேசியர் 1:13 வசனம். எபேசியர் 1:13 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அந்த விசுவாசத்தின் ஆவிதான் நமக்குள். நான் வந்து நிறைய பேருக்கு என்னன்னா, நான் அபிஷேகத்தில் இருக்கனா இல்லையான்னு தெரியாது. நான் அபிஷேகிக்கப்பட்டிருக்கனா இல்லையா? இங்க அநேகம் பேர் உட்கார்ந்துருக்கீங்க, நான் அபிஷேகம் பெற்றிருக்கனா இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கனா இல்லையான்னு நம்மளுக்கு நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்குது. ஏன் அப்படின்னா, எங்க இருக்கு விசுவாசம்? இருதயத்துக்குள்ள இருக்குது. பரிசுத்த ஆவியாகிய தேவ அன்பு நம்மள இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ள இருக்கு விசுவாசம். அதுல நம்ம மைண்ட்ல என்ன பண்ண முடியாது, காண முடியாது. மைண்ட்ல இருந்து அதை சர்ச் பண்ணி தேட முடியாது. நீங்க பைபிளை படிக்கும் பொழுது, வேதத்தை படிக்கும் பொழுது என்ன பண்ண முடியும்? படிக்க 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 அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மிரர். உங்களோட இன்னர் மேனை, உங்களோட உள்ளார்ந்த மனுஷனை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் வேதம். நீங்க படிக்க படிக்க நீங்க யாருன்னு தெரியும். நீங்க யாரு? ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட்? கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பது வேதத்தை படிக்கும் பொழுதுதான் தெரியும். அதுக்கு தான் இரவும் பகலும் வேதத்தை படின்றார். நீ யாருன்றத அதில் தான் நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். வேற எந்த விதத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. மற்ற மனுஷங்க சொல்லலாம், பிரதர் உங்க விசுவாசம் அப்படி, பிரதர் அப்படி எப்படியே விசுவாசம் கிரேட் ஃபெய்த்னு. ஆனால் அவருக்கு கிரேட் ஃபெய்த் உள்ளவருக்கு ஒரு சின்ன காரியம், பிரதர் இந்த மாதிரி காரியம் சொன்னீங்க நடத்த முடியல பிரதர், அப்படி விழுந்துருவாங்க. நீங்கள் சொன்ன காரியத்தை செய்ய முடியலை. அவங்க நம்பிக்கையாக இருந்த காரியம் நடக்கலன்னு உடனே என்ன ஆயிரும்? மொத்த ஃபெய்த்தும் போயிடும். ஏன்? வார்த்தை இல்லாத விசுவாசம் அது. அவங்க நம்புறாங்க விசுவாசம் இருக்குன்னு, ஆனால் அந்த விசுவாசம் கர்த்தர் தரல. அது இவங்க சொல்லி நம்புறாங்க. அப்போஸ்தலர் 6:8 வசனம் ஏற்கனவே பார்த்தோம். ஸ்தேவானுக்குள்ள என்ன இருந்தது? அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவானுக்குள்ள இருந்திருந்த விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தான். அதனால தான் அவனை கொண்டு என்ன பண்ணிச்சு கர்த்தர்? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடிஞ்சது. அப்போஸ்தலர் 11:24 வசனம் ஏற்கனவே பார்த்துட்டோம். பர்னபாவுக்குள்ள என்ன இருந்தது? பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாயிருந்தான் இல்லையா? அதனால என்ன ஆச்சு? அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். நமக்கும் கர்த்தருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் ஜனங்கள் கர்த்தர்ட்ட நெருங்கி வருவாங்க. கொலோசியர் 1:27 வசனமும் 2 கொரிந்தியர் 13:5, 2 கொரிந்தியர் 13:5, கொலோசியர் 1:27, 1 பேதுரு 1:11, எபேசியர் 3:17 எழுதிக்கோங்க. எபேசியர் 3:17 இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்றான்? 1 பேதுரு 1:11 கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லல. என்ன சொல்றான் பேதுரு? கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள்ளே
இருக்கிறார்ன்றான். 2 கொரிந்தியர் 13:5 பவுல் என்ன சொல்றான்? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார்ன்றான். கொலோசியர் 1:27 என்ன சொல்றான் பவுல்? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார்ன்றான். எபேசியர் 3:17 என்ன சொல்றான்? விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் இருதயத்திலே வாசமாயிருக்கிறார். அப்ப நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன பண்ணணும்? நம்ம விசுவாசிக்கணும். அது நீங்க கண்ணால பார்க்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதை நீ என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். எஸ், ஐ எம் an anointed person. I am an anointed person. என்ன பண்ணணும்? நீங்க விசுவாசிக்கணும். யோவான் 15:5 பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. விசுவாசம் என்ன இருக்கணும்? ஐ கேன் டூ ஆல் திங்ஸ்ல, என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்ல. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். I can do all things through Christ who strengthens me. It is not me. It is not me. நான் செய்ய முடியாது. நான் வெறும் களிமண்ணால உருவாக்கப்பட்டவன். நான் வெறும் மண்ணினால உருவாக்கப்பட்டவன். ஆனா எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை என்ன கொண்டு செய்வார். ஆமென். அதுதான் விசுவாசம். அதான் சொல்றேன், என்னிலே நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? கர்த்தரை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் எனக்குள்ள இருந்தார். அவரால் என்னதான் செய்ய முடியுமோ அது என்ன கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். 1 யோவான் 5:4. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் பார்த்தோம்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்றாரு? விசுவாசம் தராரு. அந்த விசுவாசம் இருந்தா நீ உலகத்தை ஜெயிக்கலாம். என்ன அமைதியா உட்காந்துட்டீங்க? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேற எதை கொண்டு நீ உலகத்தை ஜெயிக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கொண்டு தான் உலகத்தை நீ ஜெயிக்க முடியும். யோவான் 6:35. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். இந்த தாகம் அவரு தண்ணியை சொல்லல. அவரு அவனுக்குள்ள எதை குறிச்சும் அவன் ஏங்க மாட்டான். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, அவரை மாதிரி இல்லையே, இவரை மாதிரி இல்லையே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, எதையுமே கவலைப்பட மாட்டான். ஊழியம் இல்லையே கூட கவலைப்பட மாட்டான். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன சொல்றான்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் இருக்கிற சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். உன்னதங்களில் இருக்கிற பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால, பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேற, மெட்டீரியல் பிளெஸிங் வேற, ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் வேற. இந்த வரங்கள்லாம் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். இந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் எந்த மனுஷன்ட்ட இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியாது. இது ஹரிசாண்டல் கிடையாது, வெர்டிக்கல். மேல இருந்து தான் வரணும். பரத்திலிருந்து வந்தால் ஒளியே கிடைக்காது. அவர் தரணும். நீ தாகமா இருந்தால் என்ன சொல்றாரு? என்னிடத்தில் வரும் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசம் ஒரு காலம் தாகமடையான். பசி இருக்காது அவனுக்கு. பசின்னா அவர் என்ன சொல்றாரு? ஐயோ எனக்கு அது இல்லையே, எனக்கு ஏங்க மாட்டான். பசினா என்ன? ஆகாரத்துக்காக என்ன பண்ணும்? நம்ம பசி உண்டாகும். ஒன்றுக்கான எனக்கு அது தேவைன்ற எண்ணமே உங்களுக்கு வராது. எனக்கு ஒரு கார் வேணும், அந்த எண்ணம் வராது. எனக்கு ஒரு வீடு வேணும், அந்த எண்ணம் வராது. அதான் அல்டிமேட் மைண்ட் செட். கிரைஸ்ட் மைண்ட் அதுதான். கிரைஸ்ட் மைண்ட் அதுதான். அதுக்காக தான் வச்சிருப்பார். அவருக்கு ஒரு வீடு கொடுக்கறது, ஒரு கார் கொடுக்கறது லேசான காரியம். ஆனால் அந்த கார் வந்தாலும் வீடு வந்தாலும் அதை பார்க்க மாட்டீங்க, இயேசுவை தான் பார்ப்பீங்க. ஊழியத்தை பார்க்க மாட்டீங்க, இயேசுவை தான் பார்ப்பீங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு காரியம் என்ன பண்றாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுத்துவோம்னு கவலைப்படாதிரு. நீ கவலைப்படுறாலும் ஒரு சரீரத்தை ஒரு முளத்தை
கூட்ட முடியுமா? ஆகாய்த்து பறவையை கவனிச்சு பார், அவைகள் பிழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற தேவன் உனக்கு பிழைப்பூட்ட மாட்டான்ன்றாரு. காட்டில் இருக்கிற புஷ்பத்தை யோசித்து பாரு. வீட்டில் நீ தொட்டி வச்சு வளர்க்கலாம், அதை நீ பார்த்து பார்த்து வளர்க்கலாம். காட்டுக்குள்ள, முதுமலை காட்டுக்குள்ள இருக்கிற புஷ்பத்தை யோசித்து பார்த்திருக்கியா? அதுக்கு விதவிதமா நான் உடுத்திக்கிட்டு இருக்கிறேன்றார். அப்படி போல உனக்கு உடுத்துவேன். சாலமோன் அரண்மனையில் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. அக்கார்டிங் டு த புரோட்டோகால், அக்கார்டிங் டு த போர்ட்ஃபோலியோ ட்ரெஸ்ஸஸை பார்த்தே தெரிஞ்சுக்கிடலாம். நீங்க அவங்க கூட சாலமன் முதலாய் கூட அப்படி உடுத்தினதில்லை. அப்படி போல விதவிதமா நான் உடுத்தி விற்கிறேன் தெரியுமான்றார். கலஸ், அவ்வளவு கலஸ் நான் கொடுக்கிறேன்றார். ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான காரியங்கள் உனக்கு நான் செய்வேன். உன் உலக தகப்பன் அவனுக்கு இன்னது தேவை உனக்கு அறிந்திருக்கும் பொழுது, பரம தகப்பன் உன் தேவைகள் இன்னதுன்னு அறிய மாட்டேனா? நீ கேட்கறதுனாலே உனக்கு இன்னது தேவை என்று அறிவேன் கர்த்தர். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உனக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய வல்லமையின்படி செய்ய வல்லவர் அவர். சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. காட்ஸ் கிங்டம்னா என்ன, அதோடைய லா அண்ட் ஆர்டர் என்ன, காட்ஸ் கிங்டம் லா அண்ட் ஆர்டர் என்னன்றதை தெரிந்து கொள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். காட்ஸ் கிங்டம் என்னது? முதலாவது கர்த்தருக்கும் நமக்குள்ள ரிலேஷன்ஷிப். கர்த்தருக்கும் நமக்குள்ள முதலாவது தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறு. இதுதான் காட்ஸ் கிங்டம்ல ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உன்னை போல பிறனையும் நேசி. அது என்ன? புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. an understanding wife is a gift from God. உன்னை புரிஞ்சு கொண்ட ஒரு மனைவி உன்னோட இருக்கிறது கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம். மனைவியை கண்டடைகிறவன் பாக்கியவான், நன்மையானதை கண்டெடுக்கிறான். மனைவின்ற ஒருத்தர் கிடைக்கிறது, உனக்கு கிடைக்கிற கிஃப்ட், அது காட் இருந்து கிடைக்கிற கிஃப்ட். அப்ப முதல்ல தன் குடும்பத்தை விசாரியாதவன் அவிசுவாசிலும் கேடு கட்டவன். உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியை நேசி. அதுக்கு அடுத்து பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு மனுஷனுக்கு குழந்தை கொடுக்க முடியாது, அதை நேசி. சோ முதல்ல கர்த்தருக்கு உனக்குள்ள உறவு, ரெண்டாவது உன் மனைவிக்கு உன் பிள்ளைகளுக்குள்ள உறவு, மூணாவதா ஊழியம். இது நிறைய பேர் இது மாறிச்சுன்னா, அந்த ஆர்டர் மாறிச்சுன்னா யூ வில் பி கொலாப்ஸ். கொலாப்ஸ் ஆயிருவேன். என்ன ஆயிரும்? நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். இது கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும், ஆர்டர்ல போகும். எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உட்காரும் போது அருமையான மனைவியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் திருமணம் ஆச்சுன்னு என் கூட சேர்ந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு அருமையான மனைவியை கொடுத்திருக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம். சகோதரிகள் சொல்லுங்க, நல்ல ஒரு அருமையான கணவர் எனக்கு கொடுத்திருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். ஜாய்ஸ் மேயர் வந்து சொல்லுவாங்க, ஒருத்தன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா மனைவிமார்கள்ட்ட கேட்கணுமா. அதான் சிசிடிவியா, இந்த ரயில்வே ஸ்டேஷன் அங்கெங்கெல்லாம் டிவி வச்சு பார்க்குறாங்க பாருங்க, அது மாதிரி அந்த மனைவிக்கு தான் தெரியுமா. அப்படி போல் எனக்கு வந்து ஒரு அருமையான மனைவியை கர்த்தர் பண்ணிக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் மகிமைப்படி சொல்கிறேன். என்னை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு என்ன பண்ணார், அவளை தான் கொண்டாந்தார். இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறா, என்னை கொண்டாந்து நிறுத்தி எனக்கு பிரசங்கம் பண்ண வச்சு உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. ஆமென். ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் அதே மாதிரி கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம், சொத்து அதுதான். வீடு பொருள்லாம் கிடையாது. பிள்ளைகள் அவங்கவுங்க பிள்ளைகள் இருந்தால் பாருங்க, திரும்பி பாருங்க, திரும்பி பிள்ளைகளை பாருங்க, உங்கள் பிள்ளைகளை நினைச்சு பாருங்க, மனசில் நினைச்சு பாருங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிற ஈவு அது, அதை நம்ம கவனிக்கணும். அதை விசாரிக்காம நான் போய் ஊழியம் பண்ணுறேன் ஓடுனா ஊழியம் நடக்காது.